2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக அமோக வெற்றி. இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நடத்தி முடிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதோடைய முடிவுகள் என்பது வருகின்ற 4 எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த 4 வாக்கிலே அதிமுக ஆட்சி அமைக்கப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் என தகவலைத்தான் நாம் அனைவரும் நம்முடைய காதுகளிலே கேட்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் மாலை 6 மணியிலிருந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என சொல்லி ஒவ்வொரு நிறுவனமும் நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவிற்கு மகிழ்ச்சியாகவும் திமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு. அந்த வகையிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 125 145 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என இந்தியா டுடே நிறுவனம் சொல்லியிருக்கிறார்களாம். அடுத்தபடியாக திமுகவிற்கு 68 80% வாக்கா 80% தொகுதிகள் என்பது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா. நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்காத ஒரு சூழல் என்பது இந்த முறையும் நிலவுகிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு 18 24 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது என அந்த நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகளிலே அதிமுக கூட்டணி கட்சிக்கு 125 145 இடங்களும், திமுக கூட்டணிக்கு 68 80 இடங்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 18 24 இடங்களும், நாம் தமிழர் கட்சிக்கு 0 இடங்களும், அதே போல அதர்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது சுயேட்சை வேட்பாளர்கள் என சொல்லி 2 6 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என தற்சமயம் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்பதுதான் காத்துக் கொண்டிருக்கிறது. மே மாதம் 4 முடிவுகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்படக்கூடிய அந்த வேளையிலே மே மாதம் 9 எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதற்குரிய ஏற்பாடுகள் கூட ஒரு புறத்திலே நடந்து கொண்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்கு ஏற்பட்ட தனிப்பட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகத்தான் வந்திருக்கிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே இன்னும் 3 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. மே மாதம் 4 வாக்கிலே முடிவுகள் என்பது காலை 6 மணி 7 மணி வாக்கிலே எண்ணப்படும். அதாவது மதியம் 2 மணி அல்லது 3 மணி வாக்கிலே யார் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுதைக்கு வந்த கருத்து கணிப்பு அடிப்படையிலே கிட்டத்தட்ட 6 நிறுவனங்கள் கருத்து கணிப்பை நடத்திருக்காங்க. அந்த 6 நிறுவனங்களிலே 4 நிறுவனங்கள் அதிமுகவிற்கும் 2 நிறுவனங்கள் திமுகவிற்கு ஆதரவாகவும் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.